பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். துணை முதல்வரோட இந்த அறிக்கையுடைய பின்னணி என்ன? அந்த அறிக்கையில வேற என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார்? விரிவா சொல்லுங்க. திமுக சட்டத்துறையுடைய 3வது மாநில மாநாடு சேத்துப்பட்டு பகுதியில நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் பிரதமர் மோடியின் தற்போதைய அரசினால் சட்டத்திற்கு ஆபத்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயம் இனி வேண்டாம். இருக்கவே இருக்கு என்பிஎஸ் வாத்சாலியா. அது என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அரசின் சார்பில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாத அளவிற்கு வலிமையானதாக இருக்கின்றன என்பதற்கு உள் இடஒதுக்கீடு தொடர்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே உதாரணமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டோரில் ஒடுக்கப்பட்டோருக்கான அருந்ததியினர் பிரிவுக்கான 2009 3% உள் இடஒதுக்கீடு என்பது அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் வழங்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் இந்த உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது சமூக நீதியை நிலைநாட்டியதோடு மட்டுமல்லாமல் 15 ஆண்டு காலமாக தொடரக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சிக்கு சாதனைக்கும் பலம் சேர்த்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசால் சட்டத்திற்கு ஆபத்து என்பது வந்திருக்கிறது. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசியலிசம் போன்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் அதற்கு எதிராக இந்தியா கூட்டணி அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டு தினத்தையொட்டி அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள்ல அரசியல் சட்டத்தினுடைய முகவுரையை வாசிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமின்றி கூட்டாட்சி தத்துவத்தையும் மதச்சார்பினையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை நமது சட்டத்துறை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. மத்திய அரசின் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் கமிட்டியும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் திமுக சட்டத்துறையுடைய 3வது மாநில மாநாடு வெற்றி பெறட்டும் என தன்னுடைய வாழ்த்து செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.